பாசம் அன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய், இறைபற்று மறைபற்ற மிகுந்த நல் குடும்பங்களாய், ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய், ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய், எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம், எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம், தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது, தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறினாலும் வாழ்த்துவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நாம் செய்ய தவறிய கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நாம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். வாருங்கள், நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரு இயேசுவின் மற்றும் அன்னையின் பக்தர்களே, இன்று நாம் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள தூய ஆவியானவரின் பிரசனத்தாலும் வரங்களாலும் நம் அனைவரையும் நிரப்பியருள தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையின் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வரைச்சுட்டதை நனைத்திடுவீர், கால்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். அன்பான இறை மக்களே, கிறிஸ்துவ குடும்பத்தின் உயர்ந்த அழைப்பு தன் வாழ்வின் மூலம் விண்ணக தந்தையை மகிமைப்படுத்துவது ஆகும். குடும்பத்தில் அன்பு, பொறுமை, ஒருமைப்பாடு, தியாக மனப்பான்மை இருக்கும்போது அந்த குடும்பம் தேவனுக்கு மகிமையை தரும் சாட்சியாக மாறுகிறது. அத்தகைய குடும்பம் எவ்வாறு உருவாக வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைக்கிறது இன்றைய வாசகம். இன்று விண்ணக தந்தையை மகிமைப்படுத்தும் குடும்பம் என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் வலுவற்றவரின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு உகந்ததையே தேடலாகாது, அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள். கிறிஸ்துவும் தமக்கு உகந்ததை தேடவில்லை. உம்மை பழித்து பேசியனவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும்
நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன் மாதிரிக்கேற்ப நீங்கள் ஒரே மனதினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒரு மனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிந்தனை: பலவீனர்களை சுமக்கும் குடும்பம். விண்ணக தந்தையை மகிமைப்படுத்தும் குடும்பம் ஒருவர் குறைகளை மற்றவர் சகிப்புடன் ஏற்றுக்கொள்ளும் குடும்பமாக இருக்கும். தன்னலத்தை விட மற்றவர்களின் நன்மையை முன்னிலைப்படுத்தும் போது குடும்பத்தில் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். தன்னை அல்ல பிறரை மகிழ்விக்கும் மனம். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் எனக்கு என்ன பிடிக்கும் என்பதற்கு பதிலாக எது குடும்பத்துக்கு நன்மை தரும் என்று சிந்திக்கும் போது குடும்பம் தேவனுக்கு பிரியமானதாக மாறுகிறது. கிறிஸ்துவை பின்பற்றும் குடும்பம். கிறிஸ்து தன்னை மகிழ்விக்கவில்லை. கிறிஸ்து நமக்காக தியாகம் செய்தது போல குடும்பத்தில் ஒருவருக்காக ஒருவர் தியாகம் செய்யும் போது அந்த குடும்பம் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறது. அத்தகைய குடும்பமே விண்ணக தந்தையை மகிமைப்படுத்தும் குடும்பம். தேவ வார்த்தையில் வேரூன்றிய குடும்பம். தேவ வாக்கியங்கள் நமக்கு பொறுமையும் ஆறுதலும் தரும்படி எழுதப்பட்டுள்ளன. தேவ வார்த்தை வாசிப்பும் அதன்படி வாழ்வதும் இல்லாத குடும்பம் நிலைத்திருக்க முடியாது. தேவ வசனங்களில் தியானிக்கும் குடும்பம் சோதனைகளிலும் நம்பிக்கையுடன் நிற்கும். அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஒரு மனமும் ஒரு வாயும் கொண்ட குடும்பம். ஒரே மனமும் ஒரே வாயுமாய் தேவனை மகிமைப்படுத்துங்கள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கிறிஸ்துவில் ஒருமைப்பட்டு நிலைத்திருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒரே மனதோடும் ஒரே வாயோடும் தேவனை புகழும் போது விண்ணக தந்தையின் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது. விண்ணக தந்தையை மகிமைப்படுத்தும் குடும்பம் என்பது குறைபாடில்லாத குடும்பம் அல்ல. அன்பில் குறைகளை சுமக்கும், தியாகத்தில் வாழும், தேவ வார்த்தையில் நிலைத்திருக்கும், ஒருமைப்பாட்டில் தேவனை புகழும் குடும்பம். அத்தகைய குடும்பம் இந்த உலகில் தேவனுடைய மகிமைக்கான ஜீவ சாட்சியாக விளங்கும். ஜெபிப்போமாக. விண்ணக தந்தையே இறைவா, எங்கள் குடும்பத்தை உம்முடைய அன்பும் பொறுமையும் நிறைந்ததாக மாற்றும். நாங்கள் ஒரே மனமும் ஒரே வாயுமாய் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆமீன். இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம். ஆன்ம சோதனை செய்த நாம் இப்போது நம் பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக மன தூய ஜெபம் சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே. என் பாவங்களால் உம்மை மனமுகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவிடமும் அதிதூதரான புனித மிக்கேலிடமும் ஸ்நாகதரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே,
என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும், அதிதூதரான புனித மிக்கேலையும், ஸ்நாகவரான புனித அருளப்பரையும், அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும், புனிதர் எல்லோரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவராகிய சர்வேசனிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். இப்போது குடும்ப மன்றாட்டை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மனுக்குலத்தின் மீது, அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும், குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிதருள மன்றாடுவோமாக. இறைவா, இக்குடும்பத்தின் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வலக்கரத்தால் பிசாசின் சக்திகளை விரட்டி ஓட்டி தயவு புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தரித்திரம், வியாதி, சாவு, கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு இப்போது பிரசனமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தில் மரித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்போது குடும்ப தலைவர் பக்தி உருக்கத்துடன் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ஜெபிப்போம். ஆயிரக்கணக்கான மற்ற குடும்பங்களுக்குள் இக்குடும்பத்தை தமது உரிமையாகவும் மணமக்களால் தமக்கு நேரிடும் சிநேகத்துக்கு நன்றிகெட்டத்தனத்துக்கு பரிகாரமான வாசஸ்தலமாகவும் தெரிந்தெடுத்து கொள்ள சித்தமான இயேசுவின் திரு இருதயத்துக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஓ ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஏழையாகிய எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். எங்களால் கூடிய மட்டும் உம்மை வணக்கமாய் ஆராதித்தது நமஸ்கரிக்கிறோம். எங்களுக்கு நேரிடும் துன்ப துரிதங்கள், இன்ப சந்தோஷங்கள், மனக்கவலை சகலத்திலும் நீர் எங்களோடு இருப்பதை பற்றி மனமகிழ்கிறோம். நீசராகிய எங்கள் குடிசைக்குள் தேவரீர் எழுந்தள்ளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் உமது திரு இருதய சோபனத்தை எங்களுக்கும் விளக்கி காட்டும் உன்னத மொழிகளில் திருவாய் மலர்ந்திருக்கிறீராகையால் எங்கள் ஆத்துமம் உம்மை நாடி தேடுகின்றது. ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உமது விழாவு நின்று ஓடிவரும் ஜீவிய ஊற்றில் எங்கள் ஆவலை தீர்ப்போம். முடிவில்லாத ஜீவியத்திற்கு ஊற்றும் மூலமுமாயிருக்கும் உமக்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம். ஓ இயேசுவின் திரு-இருதயமே, எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாதேயும். உம்மையே நேசிக்கவும் மற்றவர்களும் உம்மை நேசிக்கும்படி செய்யவும் இது முதற்கொண்டு உழைத்து வருவோம். உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டெரிக்கும்
தேவ அக்கினி நீரே. பிரித்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக. உமது திரு இருதயத்தோடு சலாபித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தருளும். பரிசுத்த ஆத்துமாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக. அத்தியந்த நேசமுள்ள இரட்சகரே, எகிப்து தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய் போன போது உமக்கு கிடைத்த தாழ்மையான இல்லிடம் போலவென்கிலும் இவ்வீடு இருக்கும்படி செய்தருளும். ஓ இயேசுவே, எழுந்தருளி வாரும். நசரேத்தூரில் உமது திரு தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாளோ அவ்விதமே இங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம். மிகவும் பிரமாணிக்கமாய் உள்ள அத்தம சிநேகிதரே, எங்கள் கஷ்ட துன்ப வேளையில் நீர் இங்கே இருந்திருப்பீரானால் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும். ஆகிலும் எங்கள் இக்கட்டு காலம் இன்னும் முடியவில்லையாகலால் இப்போதே எழுந்தருளி வாரும். எங்களோட வாசம் செய்ய கிருபை கூர்ந்தள்ளும். ஏனெனில் மாய உலகம் எங்களை மயக்கி உம்மை மறந்து போகும்படி ஏவி தூண்டுகிறது. நாங்களோவெனில் உம்மோடு என்றென்றைக்கும் ஐக்கியமாயிருக்க ஆசையாயிருக்கிறோம். எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறீர். பூவுலகில் நீர் மணுமகனாய் சஞ்சரித்த காலத்தில் உரைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக. ஆண்டவரே, இதை உமது வாசஸ்தலம் ஆக்கியருளும். நாங்கள் உம்மையே எங்கள் அரசராக வாழ்த்தி ஸ்துதித்து எப்போதைக்கும் உம்மோடு உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கும்படி உதவி செய்தருளும். ஓ இயேசுவே, ஜெயசீலரான ஆண்டவரே, உமது இருதயம் என்றென்றைக்கும் இவ்வீட்டில் சங்கித்து ஸ்துதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. ஆமீன். நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திரு குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டு உணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக் கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரம் அருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும்
தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூபம் போலும் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.